நகரத்துக்கு வெளியே 3 கிலோமீட்டர் தொலைவில் எந்த வகை இரைச்சலும் இல்லாமல் அமைதியின் பிறப்பிடமாக இருப்பது வளர்மதி காலனி. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வக்கீல் வீட்டு போர்டிகோவில் வழக்கம் போல கலந்துரையாடல் மும்முரமாக இருந்தது. வக்கீல் ஒன்று பேச, வாத்தியார் ஒன்று பேச, இடைமறித்து டாக்டர் பேச, குறுக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் பேச, உற்சாகத்தில் ஆடாத குறையாக இடத்தை விட்டு எழுந்த ஜோசியர் உறக்க தம் கருத்தை நுழைக்க, அவர் பேச்சில் கலகலப்பு, வெடிசிரிப்பு, கிண்டல் எல்லாம் மாறி மாறி கூத்தடித்தன. அந்த கூத்தில் வடகொரியா முதல் வளர்மதி காலனி வரை எல்லாம் இருந்தன. தலையில் குல்லாயும் வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பாவுமாக உயரமான ஒருவர் குள்ளமான ஒருவருடன் கையில் நோட்டு புத்தகத்துடன் வந்து வணக்கம் போட்டார். பவர் கட்டில் நின்று போன அரபை மெஷின் போல கலகலப்பான சபை கப்பென்று அமைதியானது. என்ன? ஜோசியர் முந்திக் கொண்டு கேட்டார். அந்த கேள்வியில் அதிகாரமும் அலட்சியமும் வெளிப்பட்டன. அநாத ஆசிரமத்திலிருந்து வர்றோம், ஏதாவது உதவி செய்யுங்க. தொய்வுபட்ட குரலுடன் மெதுவாக நோட்டை நீட்டினார் குள்ளாய்க்காரர். அதை யாரும் வாங்கவில்லை. நிறைய கொடுத்தாச்சு என்றார் போஸ்ட் மாஸ்டர். பணம் பறிக்க இப்படி ஒரு வேலை என்றார் வாத்தியார் வெறுப்புடன். சுவாரஸ்யமான பேச்சு தடைப்பட்டதில் வக்கீலுக்கு கோபம் வந்தது. போயா போ, உதவியா உதவி என்று கடுகடுப்பை காட்டினார். அதோ அந்த எதிர் வீட்டுக்கு போ, அங்க வள்ளல் இருக்காரு என்று ராமசாமி குடியிருக்கும் வீட்டை காட்டி ஜோசியர் கமெண்ட் அடித்தார். குள்ளாய்க்காரர் ராமசாமி வீட்டு வாசலில் நின்று ஐயா என்று பவ்யமாக குரல் கொடுத்தார். வெளியே வந்த ராமசாமி 2 கேள்வி கேட்டுவிட்டு நோட்டை வாங்கி தொகை எழுதி பணம் கொடுத்தான். முகம் மலர வாங்கி கொண்டு குள்ளாய்க்காரர் கும்பிட்டு போனார். வக்கீல் குரூப் அதை கவனித்துவிட்டு குபீர் என்று சிரித்தது. ராமசாமி ஓர் இளிச்சவாயன் என்பது போல அந்த சிரிப்பு காட்டியது. ஜோசியரே, பாத்தீரா, வள்ளல்னு கிண்டல் அடித்தீர், ராமசாமி பணம் கொடுத்துட்டானே என்றார் வக்கீல் தொனியை குறைத்து. ஆமா, பெருசா கொட்டிட்டான். போங்க சார், இதெல்லாம் பாவலா, பெருமைக்கு செய்யறான். டவுனுக்குள்ள ஒரு டீ கடை வச்சிருக்கான், அவ்வளவுதான் என்று ஜோசியர் சொன்னார். நல்ல சைக்கிள் கூட இல்லை, ஒரு பாடாவதி சைக்கிளில் தான் அவனும் அவன் பொண்டாட்டியும் தினமும் டவுன் கடைக்கு போறாங்க என்று டாக்டர் சொன்னார். புது வண்டிக்கு எங்க போவான்? அவனுடைய ஒரே செல்ல மகன் மெரிட்ல சீட் கிடைச்சி கோயம்புத்தூர்ல டாக்டருக்கு படிக்கிறான். அந்த செலவு வேற இருக்கே என்று சொன்னார் வாத்தியார். கடை எங்க வச்சிருக்கான்? போஸ்ட் மாஸ்டர் கேட்டார். சொன்னா தெரியறதுக்கு அது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? டவுனுக்குள்ள நகை கடை தெருவுல ஒரு சந்துக்குள்ள இருக்கு. ஆண்டாள் டீ ஸ்டால்னு பொண்டாட்டி பேர் தான் வச்சிருக்கான் ராமசாமி என்று ஜோசியர் கிண்டலாக சொல்ல மற்றவர்கள் சிரித்தார்கள். ராமசாமிக்கு சொந்த ஊர் எது? வக்கீல் கேட்டார். வயலூரான். சொந்தமாவது பந்தமாவது? உங்களை மாதிரி என்ன மாதிரி அவனுக்கு சொந்த வீடோ சொந்தமோ இல்லை. வாடகைக்கு அந்த ஓட்டு வீட்டில் இருக்கான். செத்தா தூக்கி போட ஆள் இல்லை. அனாதையா வந்தவன். ஹோட்டலில் எடுபடி வேலை செய்தான். எப்படியோ 2 காசு மிச்சம் பண்ணி ஒரு டீ கடை வச்சு காலத்தை ஓட்டுறான் என்று சொன்ன ஜோசியர் சகல விவரமும் தனக்கு அத்துப்படி என்பது போல நண்பர்களை பார்த்து சிரித்து கொண்டார். விடிய காலை 5 மணி. ராமசாமியும் ஆண்டாளும் டீக்கடை தொழிலுக்கு சைக்கிளில் புறப்பட்டு போனார்கள். வாக்கிங் புறப்பட்ட ஜோசியர் அவர்களை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டார். கிழக்கு வெளுத்து வெளிச்சம் பரவியது. காலனி வீடுகளில் வாசல் தெளித்தவர்கள், பால் வாங்கி கொண்டிருந்தவர்கள், கோலம் போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ராமசாமி வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ஆண்டாள் வேகமாக வீட்டு கதவை திறந்துவிட்டு ஆட்டோ பக்கம் வந்து மெதுவா தூக்கு என்றாள். அவளும் ஆட்டோ டிரைவரும் கடை பையனுமாக சேர்ந்து ஆட்டோவில் சாய்ந்திருந்த ராமசாமியை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் போனார்கள். வாக்கிங் போய் திரும்பிய ஜோசியருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. 1 மணி நேரத்துக்கு முன்னால் ராமசாமி நல்லா இருந்தானே என்று நினைத்தார். காலனியில் கசமுசா பேச்சு தொடங்கியது. வீட்டுக்குள்ளிலிருந்து வேகமாக ஆட்டோ டிரைவரும் கடை பையனும் வெளியே வந்தார்கள். வாசலில் நின்றிருந்த ஜோசியர் கேட்டார். ராமசாமிக்கு என்ன? ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க என்று ஆட்டோ டிரைவர் சொன்னார். அந்த காலனியில் ராமசாமி ஆண்டாள் இருவரிடமும் யாரும் முகம் கொடுத்து பேசியதில்லை. சாதாரண டீ கடைக்காரன் தானே என்று மேலோங்கிய அலட்சியம்.
வசதி வாய்ப்பு இல்லாதவனை அவமதித்தே பழக்கப்பட்ட சமுதாயம். தலைமாட்டில் ஒற்றை தீபம் எரிய நீண்டு கிடந்த ராமசாமியின் உடல் பக்கம் கண்ணீருடன் ஆண்டாள் இருந்தார். வக்கீல், ஜோசியர், வாத்தியார், போஸ்ட் மாஸ்டர், டாக்டர், அவர்களின் மனைவிகள் எல்லோரும் துக்கம் விசாரித்தார்கள். சிறிது நேரத்தில் வெளியே வந்தார்கள். அவரவர் தொழிலுக்கு போய்விட்டார்கள். பொழுது சாயும் நேரம். தொழிலை பார்த்துவிட்டு திரும்பிய வக்கீல், ஜோசியர், வாத்தியார், போஸ்ட் மாஸ்டர் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு வாய் பிளந்து நின்றார்கள். ராமசாமி வீட்டு முன்னால் துக்கம் விசாரிக்க பெரிய கூட்டம் கூடியிருந்தது. சாதாரண டீக்கடைக்காரனின் சாவுக்கு இவ்வளவு கூட்டமா என்று காலனியே வியப்படைந்தது. வக்கீல் குரூப் கூட்டத்தை விசாரித்தது. நடமாடும் சலவை கடைக்கு இஸ்திரி பெட்டி, சில மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், சில மாணவர்களுக்கு தனி கட்டணம், கட்சிக்காரங்களுக்கு நன்கொடை, அநாத விடுதிக்கு, கோயில் விழாவுக்கு நன்கொடை என ராமசாமியிடம் சின்ன சின்ன உதவி பெற்றவர்கள், டீக்கடை வாடிக்கையாளர்கள், பழகியவர்கள் என்று வந்த கூட்டம் அது. ராமசாமியின் இறுதி ஊர்வலம் வண்டியின் பின்னால் இரக்கமுள்ள இதயங்களும் நன்றிகளும் மௌனமாக போய்க் கொண்டிருந்தன. வக்கீல் வீட்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த அவருடைய குரூப் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தது. என்ன ஜோசியரே, செத்தா தூக்கி போட ஆள் இல்லைன்னு ராமசாமியை பற்றி சொன்னீரே என்று வக்கீல் கேட்டார். ஜோசியர் வாயடைத்து நின்றிருந்தார். ராமசாமி ஒரு குட விளக்கு. அந்த விளக்கு எரியும் போது யாருக்கும் தெரியவில்லை. அணைந்த பிறகு ஊர் தெரிந்து கொண்டது.